எனக்கு வந்து சம்பளம்லாம் என்ன கேட்குது பேச தெரியல. ஏன்னா அங்கே வேலை எவ்வளோ சம்பளம் 25 பைசால போய் மாதம் ரூ. 50 சம்பளத்துக்கு வந்திருக்கேன். நான் என்ன யோசிக்கலைன்னா, எங்கே சாப்பிடுவேன்? எங்கே தங்குவேன்? ஆ. எப்படி மற்ற மற்ற செலவுகள் அதெல்லாம் யோசிக்கவே இல்ல. ம். எனக்கு தேவை சினிமாக்குள்ள வந்துட்டோம். ம். இப்போ இந்த ரூ. 150 நான் நிச்சயமா இது பண்ண முடியாது. மலையாளத்தார் ஒரு டீ கடையில போடுவார். கோபாலபுரத்தில கலைஞர் வீட்டுக்கிட்ட தான் நான் இருந்தேன். ஆ. அங்க 65 பைசாவா? இது ஒரு ரூ. 1.50 நைட்டுக்கு ஒரு ரூ. 1.50 3 ரூ. 65 பைசா. பாக்கி ரூ. 1.35 சேவிங்ஸ். இப்போ எனக்கு என்னாச்சு இடமும் கிடைச்சிச்சு. அவங்க இங்கேயே தங்கிக்கிறியா ஓகே அப்படின்ட்டாங்க. இப்போ சாப்பிட போகும்போது தான் எனக்கு அருமை தெரியுது. இந்த ரூ. 5 தானே சம்பளம் ஒரு நாளைக்கு. ரூ. 1.50க்கு ஜனதா சாப்பாடு போட்டாகணும். எல்லா ஹோட்டல்லையும். ம். ஒரு ஹோட்டல்னா அந்த ரூ. 1.50 சாப்பாடு இருக்கும். எதை நினைவுபடுத்தணுமோ அந்த 7 நாட்கள்னு ஒரு படத்துல பாக்கியராஜ் வந்து அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பார். ஒரு ஏணிப்படி வச்சு மேலே போனால் ஒரு அட்டு இருக்கும். ஆ. அதே சேம் அதே மாதிரி தான் எங்களுக்கு அமைஞ்சது. எனக்கு வந்து சம்பளம்லாம் என்ன கேட்குது பேச தெரியல. ஏன்னா அங்கே வேலை எவ்வளோ சம்பளம் 25 பைசால போய் மாதம் ரூ. 50 சம்பளத்துக்கு வந்திருக்கேன். சூப்பர். அப்படின்னோடனே இவங்ககிட்ட வந்து உனக்கு என்ன சம்பளம்னு கேட்டாங்க. நான் ஒரு 3 மடங்கு கூட கேட்போம். கொடுக்குறாங்களா பார்ப்போம். அப்படின்னு ரூ. 150 கொடுங்கன்னுட்டேன். ஆ. சரின்ட்டாங்க. எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அங்கே ரூ. 50 வாங்கணும். இங்கே 3 மடங்கு கேட்டால் கொடுத்துட்டாங்களே என்ன. ஆ. நான் என்ன யோசிக்கலைன்னா, எங்கே சாப்பிடுவேன்? எங்கே தங்குவேன்? ஆ. எப்படி மற்ற மற்ற செலவுகள் அதெல்லாம் யோசிக்கவே இல்ல. ம். எனக்கு தேவை சினிமாக்குள்ள வந்துட்டோம். ம். இப்போ இந்த ரூ. 150 நான் நிச்சயமா இது பண்ண முடியாது. ம். அவர் ஒத்துக்கிட்டாரு, சரின்னாரு. இனி போய் எனக்கு சம்பளம் பத்தலைன்னு கேட்க முடியாது. ஏன்னா சினிமா வாய்ப்பு. அவர் சினிமால கேமராமேன் சொல்றாங்க. ஆமா. அப்போ என்ன பண்ணேன்னா, நான் அது அவங்க வீட்டிலேயே ம். அந்த ஜிவிஆர்ன்னு அவங்க அப்பா, ஜிவி ம். ராமன். சினிமா போஸ்டர்ஸ்லாம் அப்போ எப்படின்னா, பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வரும். ஓகே. அந்த லெட்டர் மட்டும் ஃப்ளோரசன்ட்ன்னு ஸ்க்ரீன் பெயிண்டிங்ல கலர் ஏத்துவாங்க. ம். அதான் போஸ்டர் ஒட்டுவாங்க. நீங்க எல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். எழுத்து மட்டும் கலர்ல இருக்கும். அது ஸ்க்ரீன் பெயிண்டிங்ல பண்றது. ம். அந்த வேலை அங்கே சைடு பிசினஸ் அது பண்ணிட்டு இருக்காங்க. ம். நான் அந்த போஸ்டர்ல ஒரு 20 போஸ்டர் எடுத்து பெட்ஷீட் மாதிரி போட்டுருவேன். ஒரு 15 போஸ்டர் எடுத்து தலாணி ஆக்கிக்குவேன். அந்த போஸ்டர் வச்சு படுத்துக்குவேன். டார்க் ரூம்லேயே படுத்துக்குவேன். நாங்கள் எங்கே ஃபிலிம் கழுவுறதோ அந்த கோணியை போட்டு இந்த ஈரதெல்லாம் கெமிக்கல்லாம் தொடச்சிட்டு அதிலே படுத்துக்குவேன். இப்போ எனக்கு வாடகை வெளியே போக முடியாத நிலை இல்லை. ஆமா. நான் மாற்றிக்கிட்டேன். ம். அதே மாதிரி அதிகாலையில் இருந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகி நின்றுக்குவேன். இப்போ எனக்கு என்னாச்சு இடமும் கிடச்சிச்சு. அவங்க இங்கேயே தங்கிக்கிறியா ஓகே அப்படின்ட்டாங்க. இப்போ சாப்பிட போகும்போது தான் எனக்கு அருமை தெரியுது. இந்த ரூ. 5 தானே சம்பளம் ஒரு நாளைக்கு. இதில் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தா, அப்போ ஒரு ஜனதா சாப்பாடுன்னு ஒரு சாப்பாடு. அது தம்பிக்கெல்லாம் தெரியும். அந்த காலங்களில் போட்டாங்க. ம். ஜனதா ஆட்சி காலத்தில் ம். ரூ. 1.50க்கு ஜனதா சாப்பாடு போட்டாகணும். எல்லா ஹோட்டல்லையும். ம். ஒரு ஹோட்டல்னா அந்த ரூ. 1 சாப்பாடு இருக்கும். ம். அந்த ஜனதா சாப்பாடு ரூ. 1 கொடுத்து சாப்பிட்டு காலையில் 65 பைசாவுக்கு கிச்சடின்னு ஒன்று ஒரு மலையாளத்தார் ஒரு டீ கடையில் போடுவார். கோபாலபுரத்தில் கலைஞர் வீட்டுக்கிட்ட தான் நான் இருந்தேன். ஆ. அங்கே 65 பைசாவா? இது ஒரு ரூ. 1.50 நைட்டுக்கு ஒரு ரூ. 1.50 3 ரூ. 65 பைசா. பாக்கி ரூ. 1.35 சேவிங்ஸ். அப்படி இருந்தேன். அப்படி இருந்த காலத்தில் நடிகர் இளவரசர் இருக்கா பார்த்தீங்களா? ம். இளவரசு வந்து எனக்கு கீழே அசிஸ்டண்ட் அங்கே வந்து சேர்றாரு ரவி சார்ட்ட. ஓகே. அப்போ அவரும் நானும் வந்து பழகினதில் அவர் சொன்னார், நீ 2 பேரும் சேர்ந்து ரூம் எடுத்துருக்கலாமா ம். அப்படின்னாரு. ரூம் எடுத்துருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயம். ரூம் எடுத்தால் காசு வேணுமேண்ட. ஆமா. அவரை பார்த்துட்டோம். அவன் சொல்லி தூண்டுதல் பண்ணி கொண்டு போயிட்டோம். ரூ. 50 வாடகை, ரூ. 5 கரண்ட் பில்லு, ஆளுக்கு ரூ. 25. சூப்பர். அதை எதை நினைவுபடுத்தணுமோ அந்த 7 நாட்கள்னு ஒரு படத்தில் பாக்கியராஜ் வந்து அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பார். ஒரு ஏணிப்படி வச்சு மேலே போனால் ஒரு அட்டு இருக்கும். ஆ. அதே சேம் அதே மாதிரி தான் எங்களுக்கு அமைஞ்சது. நைஸ். அதில் தங்கிட்டு இருந்து ரவி சட்ட வேலைக்கு வந்து போயிட்டு இருந்தோம். சோ முதல் வாய்ப்பு சார் இப்போ சினிமால நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னு கேட்குறீங்களா? கிடைக்கவே இல்லை. இந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரை போகிறேன்ல, ம். அப்போ வந்து இவர் இயக்குனர்னா அவர் வந்து தேடுவார். அந்த அந்த இந்த 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 இடத்துல ஒரு சைக்கிளில் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை அந்த போஸ்ட்மேன் ஒருத்தன் அப்படியெல்லாம் பேசும்போது நான் போய் சார் அந்த போஸ்ட்மேன் நான் பண்ணுறேன் சார் அது இது மாதிரி சில நேரத்தில் வாய்ப்பு கொடுப்பாங்க, சில நேரத்தில் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வேறு யாராவது வச்சுருப்பாங்க. அப்படி போகும்போது ஒரு படம் அழகிய கண்ணேன்னு ஒரு படம், மகேந்திரன் சார் டைரக்ஷன். அஞ்சுன்னு இப்போ ஆர்டிஸ்ட் இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு சின்ன குழந்தை நட்சத்திரம். அப்போ அந்த அந்த படத்தில் வந்து குமரிமுத்து ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து இன்னைக்கு ஹர்த்தால் எதுவும் எப்படி சைக்கிள் ரிக்ஷா ஓடலாம்னு ஒருத்தர் தகராறு பண்ணுவார். அவர் சிங்கிளாக ஒருத்தர் வந்து தகராறு பண்ணுறாரு. யாரை கூட இருந்தால் நல்லா இருக்கணும்னா கேமரா வச்சு நான் போயிட்டேன். ஆனால் எனக்கு டைலாக்லாம் சும்மா அவர் ஓடக்கூடாதுன்னா நான் இப்படி ஆட்டணும் ஊமை மாதிரி இப்படி கை காலனா இதே போதும். அடுத்தது இந்த படம் வந்துருச்சு. எனக்கு வந்து என்ன இந்த ஃபுட்டேஜில் எல்லாம் கட் பண்ணிடுவாங்கல்ல, அப்படி போயிடக்கூடாதுன்னு பார்த்து படம் வந்து மதுரையில் ஓடுதுனோடனே எல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அன்றைக்கே நான் நடிகன் ஆகிட்டேன். எங்கள் ஊர்லேயும் அவன் பையன் சினிமாவில் வர்றான்னு சொன்னோன்னே என்னுடைய தந்தையார் என்ன பண்ணுறாரு, படம் பார்க்க போகிறாரு மதுரைக்கு. அங்கே போய் பார்க்க போது பார்த்தா அன்னைக்கு டிக்கெட் கிடைக்கல. அந்த படம் நல்லா ஓடிச்சு. குழந்தை நடிச்சது ரொம்ப ஃபேமஸாக ஓடிச்சு.
திரும்பி வந்துடுறாரு. ஆனால் வந்த கொஞ்ச நாள்ல இறந்து போகிறாரு. படம் பார்க்காம இறந்துடுறாரு. என்னுடைய அப்பா என்னை நான் நடித்ததை பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அது நிறைவேறாமல் இறந்துட்டாருங்கிற ஒரு தாக்கம் எனக்குள்ளே இருந்ததுல